அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஒரு 3 எண்களை கூட்டினாலும் பெருக்கினாலும் என்ன பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வருது. அந்த 3 எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேங்க. இதுக்கு நம்ம கமெண்ட்டில் 2 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சாய் கணேஷ், ஹாபிபுல்லா 2 பேர்த்துக்குமே வாழ்த்துக்கள்ங்க. ஓகேங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னா 1 2 3 இந்த 3 நம்பரையுமே ஆட் பண்ணால் 6. இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாலும் 6 தான். ஸோ இதாங்க கரெக்டான ஆன்சர். இன்றைய கேள்வி என்னன்னு பார்க்கலாமாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக எனக்கு என் மனசுக்கு பட்டது சொல்கிறேன். இது யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது குறைச்சிக்கிட்டா பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதனால் இது என்னுடைய கருத்து. அதனால் என்னங்க வரப்போகுது, ஒரு சேஃப்டி குழந்தைங்க டக்குன்னு லக்ஷ்மி வெடி ஏதோ ஒரு வெடி வெடிக்கிறாங்க. சப்போஸ் கையில் பட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? நிறைய இடத்துல வண்டி வாகனங்கள்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. பட்டாசு வெடித்து அது மேலே போய் உளுந்து ஏதாச்சும் விபரீதம் என்ன பண்ணுறது? ஒரு சில பேர் ரோட்டில் பட்டாசு வெடி, நிறையா பேர் அதுதான் பண்ணுறாங்க. வாகனங்கள் வந்துட்டுருக்குது, திடீர்னு அவங்க வரும்போது டப்புன்னு பயங்கரமாக வெடிச்சதுன்னா அவங்க கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது என்ன, நம்ம நாடு தான் மாசுபடுது. ஸோ இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். ஸோ என்னை பொறுத்து வரணும், ஒரு ஆசைக்கு கொஞ்சோண்டு வெடிச்சிட்டு விட்டுறலாம். அந்த அன்னைக்கு அழகாக எல்லோரும் சேர்ந்து உறவினர் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ண, எல்லோரும் காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம், எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பேசலாம். நம்ம வயசானிட்டெல்லாம் போய் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம், கதை பேசலாம். பட்டாசு வெடிக்கிறதா சந்தோஷமா இல்லையே, அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கும் சேஃப்டி கிடையாது. இது என்னுடைய கருத்து. உடனே இது என் கருத்து சொல்லலான்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். ஏன்னா நான் வெடிக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரை பட்டாசு வெடிக்கிறது காசை கறியாக்குன்னு தான் சொல்லுவேன். அது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் காசு கறியான ஆகிட்டு போகிறோம், எல்லாமே கரெக்டாக பண்ணுறோமா, எத்தனையோ செலவு தேவையில்லாமல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஐயோ வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைப்போம். அதை விடுங்க, சேஃப்டி இல்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு அந்த பட்டாசு வெடிக்கிற அன்னைக்கே வெளியில் போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி, வேடிக்கை பார்க்க ஒரு விஷயமா இருந்தாலும் ரோட்லாம் வாகனத்தில் போகிறதுக்கு பயமாக இருக்கும். எங்கேயாச்சும் இடையில வச்சுருப்பாங்களோ அப்படின்லாம் தோணும். அந்த பயம் யாராருக்கு இருக்குது, இல்லை எனக்கு பயமே இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகேங்க. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், சரி இது பிரைன் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். நான் விடுகதைக்கு போயிடலாம். ஏன்னா விடுகதையாக இருந்தாலும் அதை நம்ம யோசிக்கிறோம். ஸோ இது பிரைன் டெஸ்ட் கொஸ்டின் என்னை பொறுத்தவரையில்னா. ஏன்னா அப்போலாம் நம்மளாம் விடுகதை தானே அதிகமாக பேசி யோசிப்போம். இன்றைய விடுகதை என்ன அப்படின்னு கேட்டால், யோசிச்சு வச்சுருந்தேன், அதுக்குள்ளே மறந்துட்டுனா ஒரு 2 செகண்ட்ங்க. என்ன விடுகதை? தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார்? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.